அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஹூ இஸ் அப்பாயிண்டட் as chairperson of நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு அந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ஜூன்லேயே முடிச்சிருக்கும். ஸோ இடையில கொஞ்சம் மாசங்கள் பார்த்தோம்னா நமக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட் இல்லாம தான் இருக்குது. ஸோ ரீசெண்டா நமக்கு இந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ யாரை சேர்பர்சனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ராமசுப்ரமணியம் அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம்னா 9th சேர்பர்சனா இருக்க போறாரு. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவரோட டேர்ம் 3 years ஆர் 70 years ஆஃப் ஏஜ், விச் எவர் இஸ் ஏர்லியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 3 வருஷம் இருப்பாங்க, இல்லாட்டி 70 வயசு வரைக்கும் பதவியில வந்து இருப்பாங்க. இவங்களை செலக்ட் பண்றதுக்குன்னு ஒரு செலக்ட் கமிட்டி இருக்கு. அந்த செலக்ட் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா ராஜ்யசபா, அடுத்தது நமக்கு ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெபுட்டி சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா, கடைசியா ஹோம் மினிஸ்டர். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நமக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே. அடுத்ததான் பார்த்தோம்னா, சேசர் அண்ட் டார்கெட் ஆர் பேலோட்ஸ் ஆஃப் விச் மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேசர் அண்ட் டார்கெட் இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இஸ்ரோவோட ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அதோட பேலோட்ஸ் தான் இந்த சேசர் அண்ட் டார்கெட் ரெண்டுமே. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு 700 கிலோமீட்டர்ஸ்ல, அதாவது எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 700 கிலோமீட்டர்ஸ்ல இந்த சேசர் அண்ட் டார்கெட் அப்படிங்கறத ஸ்பேடெக்ஸ் மிஷன் மூலியமா ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. ஓகேங்களா, சேசரையும் டார்கெட். ஸோ ஸ்பேஸ்ல வச்சு இதை கப்பிள் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பேடெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த கப்ளிங்க தான் இங்கிலீஷ்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ்ல பார்த்தோம்னா நமக்கு டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து பார்த்துருக்கீங்க. சரிங்களா, ஸோ சேசர் அண்ட் டார்கெட் ஆர் பேலோட்ஸ் ஆஃப் விச் மிஷன் அப்படின்னா நமக்கு ஸ்பேடெக்ஸ் மிஷன். சரியா, அடுத்தது மான்செஸ்டர் ஸ்கொயர் இஸ் லொகேட்டட் இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்டுருவாங்க. மான்செஸ்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலி ரிலீஜியஸ்லி பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ். பிகாஸ் இங்கதான் வந்து நமக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட வாழ்ந்திருக்காரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ மான்செஸ்டர் ஸ்கொயர் எங்க இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இட் இஸ் லொகேட்டட் இன் பெத்லஹம். பெத்லஹம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு பாலஸ்தீன்ல வந்து இருக்கு. சரிங்களா, ஸோ பெத்லஹம் இன் பாலஸ்தீன், இங்கதான் வந்து நமக்கு அந்த மான்செஸ்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா, who is appointed as the governor of பீகார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி கேரளாவோட கவர்னரா இருந்த ஆரிஃப் முகமது கான் அவரை தான் வந்து இப்ப பீகாரோட கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரியா, லாஸ்டா the man-made object which went closest to the sun அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 38 lakh கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, இவ்வளோ க்ளோசஸ்டா சன் பக்கத்துல போனது எது அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கர் சோலார் ப்ரோப் தான். இது பார்த்தோம்னா நமக்கு வீனஸ் அப்படிங்கிற இந்த பிளானட்டோட ஆர்பிட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு பார்க்கர் சோலார் ப்ரோப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சன்னோட டிஸ்டன்ஸ் வந்து 38 lakh கிலோமீட்டர்ஸ் கிட்ட க்ளோசரா போயிருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் மேன்மேட் ஆப்ஜெக்ட் எதுவுமே இவ்வளோ க்ளோசஸ்டா போனதில்லை. ஸோ அதுதான் இந்த விஷயத்தை பார்க்கணும். சரிங்களா, ஸோ இன்னைக்கு 5 விஷயம்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.